தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் ஆடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் ஆடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் பலியில் அருளை வேண்டி, மகிழ்வின் பலியின் அருளை வேண்டும். அன்பின் தேவன் அழைக்கிறார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் ஆடி செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதரமே, உயிர்ப்பு காலத்தின் 6ஆம் ஞாயிறாம் இன்று இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அன்புள்ளம் கொண்டவர்களாக வாழ அழைப்பு விடுக்கிறார். ஆம், இயேசுவின் அன்பான சமுதாயத்தின் விளிம்பில் நலிந்திருப்போரை தூக்கி எழுப்பி தலை நிமிர்ந்து நிற்க வைத்தது. நோயிற்றோருக்கு குணமளித்து நிறைவளித்து அவரின் அன்பு ஆறுதலையும் புத்துணர்ச்சியையும் அளித்தது. திக்கற்றவர்களுக்கு திருப்பு முனையாக அமைந்தது. நம்பிக்கை அற்றவர்களுக்கு நங்கூரமாகியது. உறவுகளை உருவாக்கியது. எவ்வித எதிர்பார்ப்பும் அற்றது. அனைவரையும் அரவணைத்தது. இயேசுவின் அன்பில் இறை அன்பு வெளிப்பட்டது. இத்தகைய இயேசுவை பின்பற்றுகிற நாம் அவரின் வாழ்வை கடுகளவாவது நமது வாழ்வாக மாற்றி வாழ்ந்து வருகிறோமா என சிந்திப்போம். பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் உயிருள்ள நடமாடும் கிறிஸ்தவர்களாக வாழ முற்படுவோம். கொரோனா என்னும் பெருந்தொற்று கொள்ளை நோயானது உலகையே முடக்கி வைத்திருக்கின்ற சூழலில் நாம் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வுடன் வாழ்ந்து மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வை கொடுத்து அனைவரும் பாதுகாப்புடனும் நலமுடன் வாழவும், இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்கும் இறைவன் நல்ல உடல் உள சுகம் தர வேண்டுமென்று இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். இத்திருப்பலியானது திருச்சி புனித அன்னாள் துறவர சபை அருட் சகோதரிகள் சிஸ்டர் பெஞ்சமின், சிஸ்டர் ரூபஸ், சிஸ்டர் ஹெர்பர்ட் மேரி, சிஸ்டர் கஸ்டோரியஸ் மேரி, சிஸ்டர் டல்சி அந்தோனி ஃபெலிக்ஸ் மற்றும் அருட்பணியாளர் ஆரோக்கியதாஸ் மற்றும் அனைத்து கொரோனாவினால் மரித்த ஆன்மாக்களின் நித்திய இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இத்திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நான், எனது என்ற சுயநல போக்குகளை கடவுள் முன்னிலையிலே நாம் ஏற்றுக்கொண்டு அவரது மன்னிப்பினை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனா உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத, தூயாவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சியின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் எங்கள் வாழ்வில் கடைபிடிப்போமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 10, இறை வார்த்தைகள் 25 முதல் 26 மற்றும் 34 முதல் 35, 44 முதல் 48 முடிய. அந்நாட்களில் கொர்நேலியு பேதுருவை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு,
எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இடத்திலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவதே அவருக்கு ஏற்புடையவர் என்றார். பேதுரு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுருவோடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடை பிற இனத்தவர் மீது பொழியப்பட்டதைக் கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசி கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு, நம்மை போல தூய ஆவியை பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர்கள் சில நாள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். என் வாழ்வில் நீ வந்தாய், என்னை பின் செல் என்றாய். ஏனென்று அறியாமலே உன் வழியில் நான் வந்தேனே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை நேசம் நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. அழகாய் ஒரு தேசம், அதிலே இறை நேசம் நிஜமாய் நிறைவாய் உருவாக்கிட. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. என்னை ஆவியினால் ஆட்கொண்டீரே, என்னை அபிஷேகம் செய்தீரே. அன்பின் செய்தியை அகிலம் சொல்லிட அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே, அகலா என்னையே அனுப்பும் தெய்வமே. தாயின் முகம் பார்க்கும் முன்னே தந்தை கரம் சேர்க்கும் முன்னே எந்த பெயர் சொல்லி என்னை அழைத்தவா, தாய் வயிற்றில் என் உருவம் அமைத்தவா. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக.
ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை, ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு உயிர்த்த காலத்தின் 6வது ஞாயிறு திருப்பலியினை நாம் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளின் வாசகங்கள் அனைத்துமே நமக்கு அன்பு என்ற ஒற்றை சொல்லினை எத்தனை முறை கூறுகிறது என்று எண்ண முடியாத அளவுக்கு நிறைய முறை அன்பினை பற்றி நமக்கு பேசுகின்றது. இன்று நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட நாம் எல்லோருமே நினைப்பது நாம் அன்பு செய்கிறோம். ஆம், நிச்சயமாக நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்வில் அன்பு செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்முடைய இயல்பிலேயே அன்பு இருக்கின்றது. அதனால் தான் பிறந்த குழந்தை சற்று நேரத்திலே தன் தாயை பார்த்து புன்னகைக்கின்றது, ஒரு அன்பின் அடையாளம். ஆகவே அன்பு செய்வதற்கு நாம் பெரிதாக கற்றுக்கொள்வதில்லை, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மீன் குஞ்சுகளுக்கு நீச்சல் அடிக்க சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? அதுபோலத்தான் மனிதர்களுடைய மனதில் அன்பு இருக்கின்றது. அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? அந்த அன்பினுடைய இயல்பு வெறும் மனித தன்மையிலானது மட்டும்தானா, அல்லது கடவுள் தன்மையிலானது அவசியமா என்பதை பற்றியெல்லாம் இன்றைய நாளிலே நாம் சற்று ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். ஆகவே அந்த அன்பின் இயல்பு தந்தையாம் கடவுளினுடைய அன்பின் இயல்பு. அது மனிதர்கள் நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த அன்பின் இயல்பு அல்ல. மாறாக அதையும் காட்டிலும் உயர்ந்த கடவுளின் இயல்பில் நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். அன்பு நாம் பல வேளைகளிலே நினைப்பதுண்டு, எனக்கு பிடித்த ஒன்றை நான் எனது உடைமையாக்கி கொள்ள வேண்டும், அதுதான் அன்பு என்று. கடந்த ஆண்டு நான் இத்தாலியில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது எங்கள் பங்கில் இருந்த திருமணம் வகுப்பிற்கு தயாரித்து கொண்டிருந்த தம்பதிகளுக்கு ஒரு உளவியல் வகுப்பினை ஏற்பாடு செய்திருந்தோம். ஒரு புகழ்பெற்ற உளவியலாளர் வந்திருந்தார் அவர்களுக்கு பயிற்சி தருவதற்காக. அப்பொழுது அங்கு நிறைய தம்பதிகள், எங்கள் பங்கிலை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, அந்த மறை மாவட்டத்தை சார்ந்த நிறைய தம்பதிகள் அந்த கருத்தரங்கிலே, அந்த உளவியல் கருத்தரங்கிலே கலந்து கொண்டார்கள். அவர்கள் தம்பதிகளாக அமர்ந்திருந்தார்கள். திருமணமாக போகின்றது, அதற்கு பயிற்சி வகுப்பு. அவர் வகுப்பினை ஆரம்பிக்கும் பொழுது கூறினார், உங்கள் காதலியை நீங்கள் தூக்கி சுமக்க முடியுமா என்று. எல்லோர் முகத்திலும் மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு, ஒரு சின்ன புன்முறுவல். நல்லா இருக்கு இந்த ஐடியா. அப்படி உடனடியாக அவர் கேட்டார், விருப்பமுடையவர்கள் உங்கள் காதலியை உங்கள் தோளிலோ இடுப்பிலோ நீங்கள் தூக்கி கொள்ளலாம் என்று அவர் சொன்னார். ஒரு தம்பதி கூட பாக்கி இல்லாமல் எல்லோரும் தூக்கி கொண்டார்கள். அவர் வகுப்பினை தொடர்ந்து ஆரம்பித்தார். ஆர்வமாக வகுப்பு செல்லத் தொடங்கியது. இங்கே எல்லோர் மத்தியிலும் ஒரு சிறிய சலசலப்பு. முதலில் மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்கள் அந்த கட்டளையை, தூக்கி வைத்து கொண்டிருத்தலை. ஆனால் சற்று நேரத்திலேயே அவர்கள் சலசலத்து சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். முடியலப்பா இல்லையா, கனமாகத்தானே இருக்கும். அதற்கடுத்து சரி அவர் விடுவார் என்று பார்த்தால் அவர் விடவில்லை. ஒரு 10 நிமிடத்துக்கு மேலே வகுப்பு ஆரம்பித்து சென்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது பார்த்தால் கூட்டத்தில் மத்தியில் தள்ளாடல், எல்லோரும் தள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அவர் கீழே விட சொல்லவில்லையே. அப்படி அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு சொன்னார், எல்லோரும் இறக்கி விடுங்கள் என்று. அதன் பிறகு அவர்களுடைய அனுபவத்தை கேட்டார், எப்படி இருந்தது என்று. அவர்கள் சொன்னார்கள், தொடக்கத்தில் இனிமையாக இருந்தது, நல்லா தான் இருந்தது. ஆனால் போக போக முடியலை, எங்களுக்கு ரொம்ப களைப்பாகிவிட்டது, எங்களால் அவரை தூக்கி கொள்வது கடினமானதாக இருந்தது என்று அவர்கள் கூறினார்கள். அன்புமிக்கவர்களை, தொடர்ந்து அவர் கூறிய செய்திதான் நான் இன்று இந்த மறையுரையிலே கொடுக்கின்ற செய்தியாக நான் விரும்புகின்ற செய்தி. அதாவது, நாம் பிறரை தூக்கி சுமப்பது மிகவும் எளிதானது என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அன்பு என்ற பெயரிலே என்னால் ஒருவரை தூக்கி சுமக்க முடியுமா என்றால் அது என்னுடைய இயல்புக்கு மாறானது. அது அன்பு அல்ல. மாறாக அது என்னை மகிழ்ச்சிப்படுத்துவதில்லை. தொடக்கத்தில் மகிழ்ச்சி போல தோன்றினாலும் கூட அது நாளடைவில் காலப்போக்கில் ஒருவரை களைப்பாக்குகின்றது, ஒருவரை அழுத்துகின்றது. அந்த பாரத்தினாலே அது சுமையாக மாறுகின்றது.
ஆகவே அன்பு என்பதை நாம் ஒருவரை ஒருவர் தூக்கி சுமப்பது என்றோ அல்லது ஒருவரை எனது உடைமையாக, என்னுடைய பொருளாக, நான் அணிந்திருக்கின்ற ஆடையைப் போல, நான் பயன்படுத்துகின்ற ஒரு பேனாவைப் போல ஒருவரை நான் தூக்கி சுமப்பதும் ஒருவரை என்னுடைய உடைமையாக்கி கொள்வதும் அன்பு என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்றால் அந்த அன்பு எனக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை. அந்த அன்பு என்னை சுதந்திரமானவனாக வாழ விடுவதில்லை. அந்த அன்பு பிறருக்கும் காயத்தை ஏற்படுத்துகிறது என்பதை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகின்ற அந்த அன்பு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆகவே அன்பிற்குரியவர்கள், ஆண்டவருடைய கட்டளை ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும். அந்த அன்பு என்னது நமக்கு தர வேண்டும் என்றால் மகிழ்ச்சி, அதுவும் ஆண்டவருடைய மகிழ்ச்சி. என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் என்று கூறுகின்றார். ஆகவே அன்பிற்குரியவர்கள், அன்பு என்பது தன்னை தருவது. இங்கே ஆண்டவர் இயேசு பயன்படுத்துகின்ற வார்த்தை அகாப்பே என்ற கிரேக்க சொல். ஈரோஸ் என்று ஒரு அன்பிற்கு இன்னொரு சொல்லும் இருந்தது. நம்முடைய இயல்பு என்பது ஈரோஸ், அடிப்படையில் அன்பு செய்வது. ஒருவர் மீது கொண்டுகின்ற ஈர்ப்பினாலே வருவது, ஒருவரை எனக்கு பிடிக்கும் என்பதனாலே வருவது, ஒருவர் செய்கின்ற செயல்களின் அடிப்படையில் அது தீர்மானம் செய்யப்படுகின்றது. பல வேளைகளிலே பதின்ம பருவத்திலே வருகின்ற காதல், இது கூட ஒரு இயல்பானது தான். அது தீமையானது அல்லது சரியல்ல என்று கூறுவது நமது நோக்கம் அல்ல. அது இயல்பானது, மனித இயல்பானது. ஆனால் அந்த மனித இயல்பிலே மட்டும் நம்முடைய அன்பு நின்றுவிடும் என்றால் அது ஒரு சுமையாக மாறும். அது நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை. நமது சுதந்திரத்தை அது கேள்விக்குறியாக்கும். பிறகு சுதந்திரத்தையும் அது முடக்கி போடுவதாக இருக்கும். நீ எனது உடைமை, உன்னை எனக்கு பிடித்திருக்கிறது என்கின்ற வகையில்தான் மனிதனுடைய இயல்பினான அன்பு இருக்கின்றது. ஆனால் கடவுளிடமிருந்து வருகின்ற அன்பு நமக்கு மகிழ்ச்சி தருகிறது. என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே நான் இவற்றை உங்களிடம் கூறினேன். அவரவரை இடத்தில் விடுவது, அவர்களை கட்டுப்படுத்தாது. அன்பு பிறரது சுதந்திரத்தை, பிறரது உரிமையை அல்லது பிறரது மகிழ்ச்சியை, பிறரது செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து கட்டுப்படுத்துவது இயல்பிலான அன்பு. ஆனால் கடவுள் இயல்பிலான அன்பு அவ்வாறு பிறரை கட்டுப்படுத்தாது. திருவள்ளுவர் கூட கூறுவார், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று. ஒருவர் தன்னுடைய பற்றினை விட வேண்டுமென்றால் அவர் பற்றற்றவனாகிய கடவுளினுடைய பாதங்களை பற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் கூறுவார். ஆகவே அன்பிற்குரியவர்களை, கிறிஸ்தவ வாழ்வின் அடிச்சுவடியாக ஆதாரமாக இருப்பது அன்பு. அதை பற்றி தான் இன்றைய நற்செய்தி நமக்கு கற்றுத்தருகின்றது. நம்முடைய வாழ்விலே நம்முடைய அன்பு எத்தகையதாக இருக்கின்றது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். நான் யூடியூபிலே ஒரு வீடியோவினை நேற்று பார்த்து கொண்டிருந்தேன். ஒரு வீடியோவிற்கு ஏகப்பட்ட மில்லியன் கணக்கிலான பார்வைகளும் விருப்பங்களும், விருப்பங்கள், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விருப்பங்கள் இருந்தது. அப்படி என்ன அந்த வீடியோவில் இருந்தது என்று பார்க்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஒரு பெரிய சாகச காட்சி, மலையிலிருந்து மிதிவண்டியை ஓட்டி கொண்டு வேகமாக இறங்குகின்ற காட்சியோ, அல்லது யாரோ ஒரு சாகசமான மனிதர் வந்து அங்கே ஆபத்தில் இருந்த சிலரை காப்பாற்றுவது போன்ற நிகழ்ச்சியோ என்று நினைக்கலாம். நானும் அப்படித்தான் ஆர்வத்தோடு அந்த காட்சியை பார்க்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அந்த காட்சியில் பார்த்தீர்கள் என்றால் 2 சிறிய குழந்தைகள், ஒரு 5-6 வயது இருக்கும் சிறிய குழந்தைகள் ஒரு ரயில் தண்டவாளத்திற்கு அருகில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ரயில்வே கிராசிங், இங்கே காத்திருக்கின்றார்கள், மூடி போட்டிருக்கிறார்கள் ரயில் தண்டவாளம். ரயில் வரப்போகின்றது. இங்கே குழந்தைகள் ஆர்வமாக ரயிலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ரயில் வேகமாக வர தொடங்குகின்றது. தூரத்திலேயே குழந்தைகள் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு. அப்படி சிரித்து கொண்டு அவர்கள் புன்னகை பூத்து கொண்டு அந்த ரயிலை ஆர்வமாக வியப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ரயிலானது அந்த அவர்கள் இருந்த பகுதியை கடந்து செல்லும் பொழுது அந்த ரயிலை ஓட்டி கொண்டிருந்த ஓட்டுநர், இயக்கி கொண்டிருந்தவர் வெளியே கையை நீட்டி அந்த குழந்தைகளுக்கு ஒரு டாட்டா காட்டுகின்றார். இப்படி ஒரு எளிய ஒரு சிறிய செயல்பாடு. அந்த குழந்தைகள் அப்படியே துள்ளி விட்டார்கள். 2 பேரும் துள்ளுகிறார்கள். அவர்கள் துள்ளி அந்த மகிழ்ச்சியை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்துக் கொள்கின்றார்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, இதுதான் அந்த காட்சி. அந்த ரயில் கடந்து போய்விட்டது. பாருங்கள், ஒருவர் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பெரிய காரியங்கள் தேவையில்லை, பெரிய சாகசங்கள்
ரயில் சென்று கொண்டிருக்கும் பொழுது கையை காட்டும் பொழுது அந்த மனிதர், அந்த குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற அந்த புன்னகை, கடைசியாக நாம் எப்பொழுது அவ்வாறு மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று நாம் ஒரு கேள்வியை இன்று நாம் மனதிலே எழுப்ப கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அன்பு என்பது ஒருவரை ஒருவர் கண்டுகொள்வது, ஒருவரை ஒருவர் கவனிப்பது. நீ இருக்கிறாய், உன்னுடைய பிரசன்னத்தை நான் மதிக்கின்றேன், நீ மதிப்பு மிக்கவன், உனக்கு ஒரு சிறிய புன்னகையை நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் என்று நாம் நினைக்கும் பொழுது அந்த அன்பு மனித இயல்பில் இருந்து அது கடவுள் இயல்புக்கு மாறுகிறது. உனக்கு என்ன தேவை? உன்னை நான் பார்க்கிறேன், உனக்கு என்ன தேவை என்று நான் தெரிந்து கொள்கிறேன், அதை நான் செய்ய முன்வருகிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கே அது மனித இயல்பிலிருந்து கடவுள் இயல்புக்கு மாறிய அன்பாக அது மாறுகிறது. ஆண்டவர் இயேசுவும் அவர் அப்படித்தான் அன்பிற்குரியவர்களே. அவர் யாரையும் தன்னுடைய அன்றாட வாழ்விலே தூக்கி சுமந்தவராக இல்லை. அவர்களுடைய இடத்தில் இருந்தார்கள். அவர் சென்று அவர்களை சந்தித்தார், அவர்களை கவனித்தார், அவர்கள் தேவை என்ன என்பதை அறிந்து கொண்டார். அவர்களுக்கு தேவை ஒரு சிறிய தொடுதலாக இருந்தது, அவர்களை தொட்டார். அவர்களது தேவை ஒரு சிறிய வார்த்தையாக இருந்தது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, யூ ஆர் ஃபர்கிவன் என்கின்ற அந்த வார்த்தை அவர்களுக்கு தேவையாக இருந்தது. ரொம்ப குற்ற உணர்ச்சியிலே அவர்கள் தங்கள் வாழ்வு முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு சென்று அவர் அந்த நம்பிக்கையினை கொடுத்தார், அவர்களை தொட்டார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார், அவர்களை அரவணைத்து கொண்டார். அது அவர்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் பெரிய ஒரு குணப்படுத்துதலை ஏற்படுத்தியது. ஒரு அன்பின் மனிதரை அவர்கள் கண்டு கொண்டார்கள். சக்கையு அவர் ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு எந்த குறைவும் உலகின் பார்வையில் இல்லை. நாமும் கூட சிலரை நினைப்போம், இவருக்கு என்ன குறை, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்காதா என்று. அப்படி கூட சக்கையுவை நினைத்திருப்பார்கள். பெரும் செல்வந்தராக இருந்தார், வரி தண்டுகின்ற அதிகாரம் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் மனதிலே ஒரு வெற்றிடம் இருந்தது, ஒரு வெற்றிடம். அது யாராலும் நிரப்ப முடியவில்லை. அவர் சம்பாதித்த பணத்தால் நிரப்ப முடியவில்லை, புகழால் நிரப்ப முடியவில்லை, அதிகாரத்தால் நிரப்ப முடியவில்லை, எதனாலும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியவில்லை. ஆகவே அவர் இயேசு என்ற மாமனிதர், ஒரு அன்பு நிறைந்த மனிதர் இந்த பாதைக்கு வரப்போகிறார் என்பதை கேள்விப்பட்டு அங்கிருந்த ஒரு உயரமான சிக்கமோர் மரத்தில் ஏறி அமர்ந்து கொள்கின்றார். இயேசுவை நான் காண வேண்டும், அவர் என்னுடைய வெற்றிடத்தை ஒருவேளை நிரப்பக்கூடும் என்று அவர் நம்பிக்கையோடு மேலே காத்து கொண்டிருக்கின்றார். அது போதும் என்பதுதான் அவரது எண்ணம். அங்கே கூட்டம், நிறைய கூட்டம். சக்கையுவால் இயேசுவை காண முடியாத அளவிற்கு அவர் குள்ளமான மனிதர். அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை அந்த குள்ளம் காட்டுகிறதா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மனிதர் அந்த மரத்தில் இருந்த பொழுது அவ்வளவு கூச்சலுக்கும் குழப்பத்திற்கும் மத்தியிலே கடவுள் வடிவில் இருந்த நம் ஆண்டவர் இயேசு அங்கே அந்த சிக்கோமர் மரத்தின் உச்சியை உத்து பார்த்து, சக்கேயு இறங்கி வா, இன்று நான் உன்னுடைய வீட்டில் விருந்துண்ண வேண்டும் என்று அவருக்கு அங்கே மீட்பின் மகிழ்ச்சியை கொடுக்கின்றார். சக்கேயுவின் உள்ளத்தில் மகிழ்ச்சி, என்னை கடவுள் கண்டு கொண்டார், என்னை கடவுள் பார்க்கின்றார், நான் அவரை கவனிக்காத போதிலும் கூட அவர் என்னை கவனிக்கின்றார், அவர் என்னை உற்று நோக்குகின்றார், என்னுடைய உள்ளத்தின் தேவைகளை அவர் அறிந்து வைத்திருக்கின்றார், நான் அன்பு செய்யப்படுகிறேன். இத்தனை மனிதர்கள் இன்று துன்பத்தில் இருக்கின்றார்கள். எல்லாம் இருந்தும் அவர்கள் மனதில் மகிழ்ச்சி இல்லை என்றால் தான் அன்பு செய்யப்படுகிறோம் என்ற நம்பிக்கை அவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் சக்கையு அந்த தான் அன்பு செய்யப்படுகிறோம் என்ற எண்ணத்தினை பெற்றுக்கொண்டார். ஆகவே தான் தன்னிடம் இருப்பதையெல்லாம் 4 மடங்காக நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று அவர் முன்வருகின்றார். ஆகவே அன்பு ஒரு பற்றற்ற நிலை. அங்கே தன்னிடம் இருப்பதையெல்லாம் பிறருக்கு கொடுக்கின்ற அந்த தற்கையளித்தல், அகாப்பே என்கின்ற அன்பை கடவுள் நமக்கு இன்று கற்றுத்தருகின்றார். அன்பிற்குரியவர்கள், ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு அப்படித்தான் இருந்தது, தற்கையளிப்பு. எப்பொழுதும் பிறருக்கு கொடுத்து கொண்டிருப்பார். தான் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்வது என்னுடைய கடமை என்பதையெல்லாம், உரிமை என்பதையெல்லாம் அவர் புறந்தள்ளிவிட்டு தன்னால் பிறருக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதை அவர் சிந்திப்பவராக, எப்பொழுதும் சிந்திப்பவராக இருந்தார். இரத்த போக்குடைய பெண்மணி அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போது நான் குணமாவேன் என்ற அந்த பெண்மணியை அவர் கண்டுகொள்கின்றார். அவர் ஆடையின் விளிம்பைத்தான் தொட்டார், குணம் பெற்றார். இயேசு திரும்பி அவரை பார்த்து புன்னகைக்கின்றார். முன்னே வா என்று, மகளே என்று அவரை குணப்படுத்தியதோடு அவரை அந்த சமூகத்தில் மதிப்பிற்குரியவராக, மாண்புமிக்கவராக அவரை மாற்றுகின்றார். இதுபோலத்தான் அந்த ஏழை கைம்பெண், எத்தனை 1000 மனிதர்கள் வந்து சென்ற அந்த எருசலேம் ஆலயத்திலே யாருமே கவனியாத ஒரு பெண்மணியாக இருந்தவர் அந்த ஏழை கைம்பெண். அவர் போட்ட அந்த 2 செப்பு காசினை ஆண்டவர் கண்டுகொள்கின்றார். அதுதான் அன்பு. அவரவரை அவருடைய சுதந்திரத்தை பறிக்காது அவரவர்களை அன்பு செய்பவராக இருந்தார். ஆகவேதான் அவர் அந்த பெண்மணியினுடைய அந்த ஒரு சிறிய காணிக்கையை அவர் பெரிதாக கூறுகின்றார். இந்த ஆலயத்தில் இருக்கின்ற எல்லா மனிதர்களும் போட்ட காணிக்கையை விட இந்த பெண்மணியுடைய காணிக்கையை கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றார்.
2 செப்பு காசுகள். எத்தனை செல்வந்தர்கள் வந்து அங்கே கோடிக்கணக்கில் கொட்டியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு எளிய மனிதர்களை, எளிய செயல்பாடுகளை, எளிய நற்காரியங்களை அவர் கண்டுகொள்கின்றார். நம்முடைய இன்றைய வாழ்விலே நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நான் எனது, இது என்னுடையது என்கின்ற செயல்பாடுகள் எல்லாம் அன்பு அல்ல. மாறாக மனிதர்களை மதிப்பது, அவர்களுடைய தேவைகளை அறிந்து கொள்வது, அவர்களுக்கு நம்மால் இயன்ற காரியங்களை செய்வது. இன்று நிச்சயமாக அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. கொரோனா காலம், நமது ஊர்களிலும் கூட எத்தனையோ மனிதர்கள் இன்று கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்கள், இதுதான் உகந்த காலம். கடவுளுடைய அன்பை நம்முடைய வாழ்வில் நாம் அனுபவிப்பதற்கும், அந்த அன்பை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வதற்கும். தொலைவிலே கூட நிறைய பேர் கொரோனாவினால் உங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் இருக்கக்கூடும். ஒரு தொலைபேசி அழைப்பு, அன்றாடம் எப்படி இருக்கிறீர்கள், முன்னேற்றம் இருக்கிறதா, இந்த ஒரு நல்ல சொல், ஒரு சிறிய புன்னகை அவர்களுக்கு உண்மையாகவே நம்பிக்கையை தரக்கூடும். அவர்களுக்கு உண்மையாகவே வாழ்வின் மீதான ஆசையை அதிகரிக்கக்கூடும். அதுவே அவருடைய உள்ளத்திலும் உடலிலும் கூட குணப்படுத்துதலை ஏற்படுத்தக்கூடும் என்பதை உணர்ந்தவர்களாக ஒருவரை ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்தது போல பற்றற்று அன்பு செய்பவர்களாக வாழ்வதற்கு தேவையான வரங்களை இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையினை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பது நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று கூறிய ஆண்டவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்வாக்குவதற்கு தேவையான வரங்களை அமைதியான முறையிலே கண்களை மூடியவர்களாக நம் ஆண்டவர் இயேசுவிடமே இறைஞ்சுவோம். நல்லாயனாக இருந்து எங்களை அன்பு செய்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பான இறைவா, இதோ இந்த அருமையான காலை நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களை தொடர்ந்து அன்பு செய்கின்றீர், கண்காணித்து வழி நடத்தி வருகின்றீர். எல்லா வகையான தீமைகளிலிருந்தும் எங்களை மகிழ்ச்சியான வாழ்விற்கு அழைத்து செல்கின்றீர்.
நீரே எங்கள் அரணும் கோட்டையுமாக இருந்து எங்கள் வாழ்வை உமது அன்பாலும் மகிழ்ச்சியாலும் நிரப்புகின்றீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கின்றோம். எங்கள் அன்பான தந்தையே, நீர் எங்களுக்கு ஆற்றியிருக்கின்ற எல்லா நல்ல காரியங்களையும் வல்ல செயல்களையும் ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம். உம்முடைய பிரசன்னமானது எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்தி வருகின்ற உம்முடைய மேலான கரங்களை நாங்கள் எங்கள் வாழ்விலே உணர்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் வாழ்வை நிரப்ப வேண்டும். நாங்கள் ஒருவரை அன்பு செய்பவர்களாக, உமது அன்பை எங்கள் வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்பவர்களாக, நிபந்தனையற்று பற்றற்று நாங்கள் அனைத்து மனிதர்களையும் எங்கள் அன்பால் அரவணைப்பவர்களாக எங்களை மாற்றியருளும். எங்கள் அன்பான தந்தையே, இதோ இந்த உலகம் முழுவதுமே பல்வேறு துன்பங்களால் அலைக்கழித்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலே கொரோனா போன்ற கொடிய நோய் தொற்றுக்களால் பல்வேறு மனிதர்கள் தங்கள் உயிரை இழந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே குடும்பங்கள் எல்லாம் வேலை வாய்ப்புகளை இழந்து, பொருளாதாரங்களை இழந்து, பல்வேறு இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாகி இருக்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டவர் தருகின்ற மகிழ்ச்சியை நாங்கள் ஒருவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையை, ஆர்வத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எழுப்பியருளும். எந்த துன்பத்திலும் நாங்கள் உமது அன்பிற்கு சான்று பகர்பவர்களாக, மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களாக எங்களை நீர் மாற்றியருளும். இவ்வாறு உம்முடைய அன்பு சீடர்கள் அடித்து துவைக்கப்பட்ட பொழுதும் கூட அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய நற்செய்தியை, மகிழ்ச்சியின் செய்தியை பிறரோடு பகிர்ந்து கொண்டார்களோ, நம்பிக்கையின் செய்தியை, உயிர்ப்பின் செய்தியை ஒருவரோடு பகிர்ந்து கொண்டார்களோ, அதுபோல துன்பமுற்று தவித்து கொண்டிருக்கின்ற இந்த உலகிற்கு கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உப்பாக ஒளியாக இருந்து மகிழ்ச்சியின் சின்னமாக ஒருவரோடு எங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்பவர்களாக, நேர்மறையான உள்ளத்தோடு எங்கள் வாழ்வை எதிர்கொள்பவர்களாக, நம்பிக்கையற்று தளர்ந்து இருப்பவர்களை திடப்படுத்துபவர்களாக, பலப்படுத்துபவர்களாக ஆண்டவர் தாமே எங்களை உமது கருவிகளாக மாற்றியருளும். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வாழ்வில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து நம்பிக்கையின் ஒளிக்கீற்றினை பிறருக்கு நாங்கள் பகிர்ந்து பிறருடைய வாழ்விலும் நாங்கள் மகிழ்ச்சியை தருபவர்களாக ஆண்டவர் தாமே எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் குடும்பங்களிலே நம்பிக்கையற்று இருக்கின்ற மனிதர்களுக்கு நம்பிக்கை தருபவர்களாக எங்களை மாற்றியருளும். எளிய சிறிய காரியங்களிலே உமது அன்பை நாங்கள் வெளிப்படுத்துபவர்களாக எங்களை மாற்றியருளும். எங்கள் அன்பான ஆண்டவரே, இன்னும் நிறைய மனிதர்கள் பிறருக்கு உதவுபவர்களாக முன்வர வேண்டும். தேவையில் இருப்பவர்களை கண்டுகொண்டு அவர்கள் தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். நோயினால் துன்புற்று கொண்டிருக்கின்ற மனிதர்கள் உமது கருணையினாலே, உமது தொடுகையினாலே குணம் பெற வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இன்னும் எங்கள் பங்கில் இருக்கின்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் நல்ல அன்பினை தங்கள் வாழ்வில் கண்டுகொள்ள வேண்டும். தாங்கள் கடவுளால் அன்பு செய்யப்படுகிறோம் என்கின்ற நம்பிக்கை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்பின் கருவிகளாக அவர்கள் உமது பணியை செய்வதற்கு முன்வர வேண்டும் என்று இந்த நாளிலே எங்கள் இளைஞர் இளம்பெண்களை உமது கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். அன்பான ஆண்டவர், எங்கள் குழந்தைகளை ஆசீர்வதியும். குழந்தைகள் தங்கள் குழந்தைமையை வாழ்வதற்கு தடையாக இருக்கின்ற சூழலிலும் கூட அவர்கள் இன்னும் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை தாரும். அவர்களுடைய கல்வி மறுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஆண்டவர் தாமே அவர்கள் உள்ளத்திலே இருந்து அவர்களுக்கு ஞானத்தை அளித்து இன்னும் அதிகமாக அவர்கள் உம்மை நாடி தேடுபவர்களாக தங்களுடைய வாழ்வை மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆண்டவர் குழந்தைகளுக்கு தருமாறு இந்த நாளிலே எங்கள் பங்கில் இருக்கின்ற, எங்கள் கிளை பங்குகளில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் அது கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களினாலே எங்கள் குடும்பங்களை நீர் நிரப்ப வேண்டும். துன்பங்கள் வரும்பொழுது அங்கே கணவன் மனைவிக்கிடையே இருக்கின்ற பிரச்சனைகள் அதிகப்பட்டு விடாமல் இருக்க அவர்கள் ஒருவரை தாங்கிக் கொள்பவர்களாக, ஒருவரை ஆதரவு அளிப்பவர்களாக, ஒருவரை திடப்படுத்துபவராக, நம்பிக்கை அளிப்பவர்களாக அவர்களுடைய அன்பை ஆண்டவர் ஆசீர்வதிக்குமாறு எங்களுடைய தம்பதிகள் ஒவ்வொருவரையும் அது கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தாமே எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியின் பாதைக்கு, அன்பின் பாதைக்கு வழிநடத்துமாறு எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும்
உந்தன் புகழ் பாடும். மனித மாண்பு மலரும் வாழ்வு நீ விரும்பும் பலியாகும். மனிதம் எங்கும் மலர வேண்டி பலியாய் வருகின்றோ. தீப ஒளியும் தூப புகையும் உந்தன் நினைவாகும். மலரின் மணமும் கனியின் சுவையும் உந்தன் புகழ் பாடும். எங்கள் வாழ்விலும் விடியலுண்டு என்றவா. ஏழை எங்கள் வாழ்விலும் விடியல் உண்டு என்றவா. புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே. புதிய வானம் புதிய பூமி புலரும் நாளை காணவே. வருகின்றோம் யாம் தருகின்றோம். வாழ்வை பலியாய் தருகின்றோம். புனித நொந்தன் மலர்பதம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. நலன்களுக்கெல்லாம் ஊற்றே இறைவா, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவுபெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு அளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் திருத்தூதரக நிர்வாகி பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற அருட்சகோதரிகள் பெஞ்சமின், சிஸ்டர் ரூபஸ், சிஸ்டர் ஹெர்பர்ட் மேரி, சிஸ்டர் கஸ்டோரியஸ் மேரி, சிஸ்டர் டல்சி அந்தோனி ஃபெலிக்ஸ், அருட்பணியாளர் ஆரோக்கியதாஸ் மற்றும் இறந்து போன அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் சபையின் நிறுவனரும் புனிதருமான புனித ஜான் லியோனார்தியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைக்க நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தார். நாமும் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவரோடு உயிர்த்தனம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனதான்மா நலமடையும். தேவா, எந்தன் நாவிலாடும் பாடலாகவா. தேவா, இந்தன் வான்புகழை பாட வரம் தான். உன்னருள் மேன்மையாய் பூமி எங்கும் புன்னகையே. உன் புகழ் பாடவே பொங்கி எழும் வல்லமை மனமார வாழ்த்தையிடும் இறையரசின் வைகரை. தேவா, எந்தன் நாவிலாடும் பாடலாகவா. தேவா, உந்தன் வான்புகழை பாட வரம் தான். நான் எந்தன் வேலியாக என் நலம் கொண்டே. நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினாய். நான் எந்தன் வேலியாக என் நலம் கொண்டேன். நீ பூமி எங்கும் வாழும் தென்றலாகினாய். அன்புமிக்கவர்களே, நாம் அறிந்தது போல கொரோனா இரண்டாவது அலையானது அதனுடைய உச்சக்கட்டத்தை அடைந்து நிறைய மனிதர்கள், இவன் நம்முடைய சமூகத்திலே, நம்முடைய பங்கு சமூகத்திலும் கூட நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கதை நாம் கேள்விப்படுகின்றோம். அவர்களோடு நாம் ஜெபத்தால் உடன் இருக்கின்றோம். அவர்களும் உடனடியாக இறைவனுடைய அருளினாலே, ஆசீர்வாதத்தினாலே குணமடைய வேண்டுமென்று நாம் அனைவரும் இணைந்து கொரோனாவினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அத்தோடு அவர்களை பராமரிக்கின்ற உறவினர்கள், இன்னும் செவிலியர்கள், மருத்துவர்கள், காவல் அதிகாரிகள், இந்த கொரோனாவோடு போரிடுகின்ற எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இந்த கொடிய நோய் தொற்றிலிருந்து அவர்களை மீட்க வேண்டும். இந்த உலகம் கொரோனாவற்ற உலகமாக விரைவிலே மாற வேண்டும் என்று நாம் அனைவரும் ஜெபிப்போம். இந்த கொரோனாவினாலே வேலை வாய்ப்புகளை இழந்து வீடுகளிலே மிகுந்த கஷ்டத்தோடு இருக்கின்ற மனிதர்களையும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். உங்கள் அருகாமையிலே அப்படி யாரேனும் துன்பத்தில் இருந்தார்கள் என்றால் ஒருவரோடு உதவி செய்பவர்களாக, பகிர்ந்து கொள்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தீர். பாஸ்கார் உள்ளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி
நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக அன்பு செய்து மகிழ்ந்து வாழ சென்று வாருங்கள். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. சகாய மாதா சத்திய தேவதாயே, என் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. என் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமா, கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகிறோம். கண்ணீர் கனவாய் நின்று உம்மையாம் கெஞ்சுகின்றோம். சதா சகாய மாதா சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. நின் மக்கள் எங்களுக்காக மன்றாட வேண்டும் அம்மா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.